நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா. நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வெட்டி நம்ம சாதா கலப்படா பாத்ரி வேற வெட்டி பண்ணா ஆட்டத்தை போடு அட்டா போச்சு வாங்க ப்ளீஸ் போடு போடு டா எப்படி கிட்டு போடு போடு ஏய் ரைஸ் தானே ஏனா ஒரு பரிசானா நாலு நம்பர்ல பாப்போம். ஐயோ அடி பாவி அடியாத்தி, இது என்ன எந்த ஊர்ல இப்படி ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த ஆட்டம் ஆடுறாளுங்க. ஏட்டி பொறுமையா போங்கடி, என்னால நடக்க முடியல. ஏட்டி இங்க ஒரு மனுஷி சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படி கேட்கவே மாட்டீங்க. ஏட்டி என்னடி சின்ன பொண்ணு, என்ன வேணும் உனக்கு? என்னடி பிரச்சனை? சீக்கிரம் அப்புறம் வீடு போய் சேர வேணாமா? ராத்திரி ஆயிடுச்சு. அதுக்குன்னு இந்த ஓட்டமாக்கா ஓடுறது? இந்த குண்டானை தூக்கிட்டு நீங்கள் போகிறத பார்த்தா ஏதோ யார் வீட்டுல இருந்தோ திருடிப்புட்டு ஓடுற மாரி இருக்குக்கா. நீங்கள் நடக்கிற நடைய பார்த்தா பொறுமையாக போங்க தயவு செய்து. ஏட்டி சும்மா இருட்டி. ஏட்டி சின்ன பொண்ணு, ஆமாம் நானும் உன்கிட்ட கேட்கலான் இருந்தேன். எங்கடி நிறைய உன் பரிசும் உன் மாமியார் பரிசுமே சேர்த்தா தூக்க முடியாமல் இருந்திருக்கோம்ல, எங்கே ஒன்றுத்தையும் காணும்? ஏன்னா கரும்பை தூக்கிட்டு வந்திருக்க. என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டாலோ? ஏட்டி பரிசு பொருள் எல்லாம் அத்தை கழுவியே அப்பவே தூக்கிட்டு போயிடுச்சு. நான் இருந்தேன்னா கண்டிப்பாக விட்டுட்டு வருவேன்ட்டு என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. அதுக்கு உஷாரா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. அது சரிதான். அப்புறம் நீ எதுக்குடி இந்த கரும்பை தூக்கிட்டு வந்த? ஐயோ இவளுங்க இந்த கரும்பை விடமாய மாட்டாளுங்க போலையே. ஒன்னே தாண்டி ஏக்கா என்னென்னமா எடுத்துகிட்டு போகிறீங்க. எனக்கு கரும்பு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அங்கே ஸ்டேஜில் சும்மா தானே டெக்கரேஷனுக்கு கிடந்து, அதான் அடியில் மட்டும் வெட்டிவிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ என்ன இப்போ இதில் ஆயிடுச்சு? நான் வெட்டி சாப்பிட போகிறேங்க்கா. வீட்டில் கரும்பு வாங்கி தந்ததெல்லாம் கிச்சானே ஃபுல்லாக சாப்பிட்டான். அதான் போய் ஆசையாக இருந்துச்சு பார்க்கையில், அதான் எடுத்துகிட்டு வந்தேன். இருந்தாலும் சின்ன புள்ள கணக்காலடி இருக்க. போக்கா நீ வேற. சரி நடைய போடுங்க, என் வாயாலேயே நடைய போடுங்க. வேகமானு சொல்ல வச்சுட்டீங்க பார்த்தீங்களா? போங்க. சரி நடைய கட்டுடி மயில. அக்கா அப்பா ஆரம்பிச்சிட்டாங்கப்பா நடைய. இனி நான் பைக்கில் தான் இதுங்க போகிற ஸ்பீடுக்கு போகணும். அம்மா ஸ்பீடால் நடக்குதுங்க. பைக் தோத்துரும் போலையே பைக்கில் போனால் கூட. அதுவும் இந்த அலை மேலாக்கா தலையில் ஒரு குண்டான் வச்சுக்கிறது கூட தெரியாமல் அவ்வளோ வேகமாக நடக்குது. குண்டான கீழே விட மாட்டேங்குது. மயிலாது தலையில் கையை வச்சு குண்டானை பிடிச்சிட்டு போகிறா. என்ன சொல்கிறது, எல்லாம் திறமை தான். ஏன் மயில வீடு வந்துருச்சுடி, இன்னும் நடத்திக்கிட்டு இருக்கா பாரு. வந்துருச்சா? சரிடி. அலை மேலாக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நடக்க சொன்னா நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்குது பாரு. அக்கா நிறுத்துக்கா. அப்பா நடக்க சொல்கிறா, வேகமாக நிற்க சொல்கிறா. என்னத்தான் இவளை வச்சுக்கிட்டு. சரி சரிக்கா என் வீடு இந்த பக்கம் தான் இருக்குது, நான் அப்படியே போயிடுறேன். சரிடி பார்த்து போங்க. ஏட்டி ஏதோ முக்கியமான விஷயம் அக்கா கிட்ட சொல்கிறேன்னு என்கிட்ட சொன்ன, சொல்லவே இல்லை. என்னடி விஷயம்? சரிடா இவகிட்ட ஒன்றும் சொல்லக்கூடாது. ரேடியோ கணக்கா ஊர் பூரா சொல்லிவிடுவாங்க. டி என்னடி விஷயம்? என்கிட்ட இருந்தா என்கிட்ட நேராக சொல்லிவிடுவியே. நீ மறைக்கிறேன்னா அதில் ஏதோ உள்குத்து இருக்கு. ஏட்டி என்னன்னு சொல்லுடி. அக்கா அது வந்து அக்கா ஒன்றும் இல்லைக்கா, போக்கா நீ நல்லா தூங்கு, நாளைக்கு பேசிக்கலாம் பொறுமையா. இல்லையே நீ இப்படி திரு திருன்னு முழிக்கிறத பார்த்தா ஏதோ நடந்திருக்கு. ஏட்டி என்ன விஷயம்னு சொல்லுடி. நீ இப்பயே சொல்லிட்டா ஒன்றும் இல்லை, அப்புறம் நைட்டு நிம்மதியாக இல்லாமல் தூக்கமும் போயிடும். தயவு செய்து ஏதா விஷயம் இருந்தால் இப்படி போட்டு மழுப்புறதை விட்டுவிட்டு சொல்லு. ஐயோ அங்கே சோனி அடி வாங்கின விஷயத்த சொன்னால் அக்கா நைட்டே போய் ருத்ரம் தாட்டம் ஆண்டிருமே. சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. போட்டு இது சொல்லனாலும் விடாது. சரி சொல்லிவிடுவோம், என்ன பண்ணுறது. எப்படியா இருந்தாலும் நம்மளும் கூட போவோம். ஏட்டி என்ன டீ ஒழுங்கு மாதிரிதான் இங்கே திரும்ப. அக்கா ஏக்கா என்னக்கா இப்படி கோபப்படுற? ஏட்டி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லாமல் இருந்தா மட்டும் சொல்ல வந்துட்டு பேச மாட்டான் அப்புறம் பார்த்துக்கோ. ஓ இது வேற நிலைமை புரியாமா? எக்கா நான் சொல்றதை நினச்சிக்க ரொம்ப கோவப்படக்கூடாது. முதல்ல சொல்லு, ஏதோ வில்லங்கமாக நடந்திருக்கு, என்னன்னு சொல்லு. அக்கா அது வந்து எக்கா அது வந்து நாங்கள் அம்மாவை பார்க்க போனேன்னா நெட்டவாளி இல்லாத டைமில் அங்கே பக்கத்தில் தான் அண்ணன் வீடு, நீங்கள் தங்கியிருக்கீங்களா அந்த வீடுக்கா. ஏட்டி என்னடி சொல்கிற? அம்மா அங்கே தான் இருக்காங்களா? சொல்லியிருந்தா நான் போய் பார்த்துருப்பேன்ல. அக்கா நீ வேற லூஸு. அங்கே போய் சொன்னேன்னா அப்புறம் மாட்டிப்போம்ல, அப்புறம் எப்படி நம்ம நட்டவாளியை பிடிக்கிறது? அதுவும் ரைட்டு தான். இருந்தாலும் அம்மாவை போய் நீ மட்டும் பார்த்துட்டு வந்துட்டல, அம்மாவுக்கு எதுவும் சந்தேகம் வரலையா? அதெல்லாம் வரலக்கா. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னா
வேற என்னடி பிரச்சனை? நெட்டவாளி கெட்டவாளி வந்துட்டாளா? அக்கா அது விஷயம் இல்லைக்கா. அங்கே நீங்கள் இருந்த குடியிருந்த வீட்டில் ஏட்டி என்ன ஆச்சுன்னு சொல்லண்டி. அக்கா குடியிருந்த வீட்டில் நாங்கள் பார்க்கும்போது இந்த அகிலாண்டம் இருக்கால, அகிலாண்டம் அவ நம்ம சோனியை அடிச்சிட்டு கிடந்தாக்கா. ஏடி என்னடி சொல்ற? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இதை போய் மறைச்சிருக்க? ஏய் மயிலு நீ வேற சும்மா இருறி. இதெல்லாம் சொன்னா அப்புறம் அக்கா அந்த இடத்துல தான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு, அதையும் கெடுக்க வேணான்னு தான் சொல்லலடி. ஏய் நிறுத்துடி. ஏக்கா என்னக்கா பானையெல்லாம் தூக்கி போட்டு என்னை அடிக்க வர? ஏட்டி உன்னை அடிக்கலடி, கோபத்தில் அதை வீசி விளக்குன. பரிசாடி முக்கியம், எனக்கு பரிசு என் புள்ளியோ தாண்டி முக்கியம். இந்த விஷயத்த முன்னாடியே என்கிட்ட சொல்லாமல் இருக்க. மன்னிச்சிருக்கா, பிரச்சனை எதுவும்? அப்போ அவன் நம்ம பிள்ளைய மட்டும் அடிக்கலாம், அது பெரிய விஷயம் இல்லையா? பிரச்சனை இல்லையாடி? அக்கா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்கிட்ட சொல்லிட்டல, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அக்கா கோவப்படாதக்கா, பேசிக்கலாம்க்கா. ஏட்டி என்னட்டி பேசணும்? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீனு? ஏதோ சரி போகிறதுக்கு வழி இல்லைன்னு தான் போய் அண்ணன் வீட்டில் இருந்தா. அந்த வீட்டில் என் அண்ணி சொன்னாங்கன்னு நான் போய் இருந்தேன். வலுக்கட்டாயமாக கூப்பிட்டாங்களே, சரி நம்ம அண்ணன் வீடுன்னு உரிமையாக போய் இருந்தா அங்கே இருக்கவளுங்க என்னையும் கொடுமைப்படுத்துனாலுங்க, அதை நான் தாங்கிக்கிட்டேன். ஆனால் என் பிள்ளைங்களையும் கொடுமைப்படுத்தினானுங்களா, அதை நான் எப்படி தாங்க முடியும்? எப்பயும் அடங்குறவங்க அடங்கி போய்கிட்டே இருந்தா அடிக்கிறவனுங்க அடிச்சுக்கிட்டே தான் இருப்பானுங்க. எகுத்து கேட்கணும்டி, கேட்கணும். இப்போ போகிறேன், இனிமே அந்த வீட்டுக்கும் எனக்கு எந்த சம்மதமும் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு இடத்த அந்த ஆண்டவன் வச்சிருக்காமையா இருப்பான், பார்த்துக்குறோம் நாங்கள். அக்கா நீ வேற அது இதுன்னு பேசாதக்கா, சும்மா ரெடி, நான் பார்த்துக்கிறேன். அக்கா நீ ஏதோ போய் பெருசாக பிரச்சனை கிச்சனை பண்ணாம, சரி நானும் வரட்டா? கூட கூட நாங்களும் வரோம். ஏட்டி மயில வாடி போவோம். ஏட்டி நான் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் பண்ண போகலடி. அங்கே இந்த அகிலாண்டத்தை மட்டும் என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துடுமே. நீனு முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணி வீடு பார்க்குற வேலையை மட்டும் பாரு, வேற ஒன்றும் வேணாம். அங்கே லட்சுமி அண்ணிக்கிட்ட நான் பேசுறது பேசிக்கிறேன், நீ எதுவும் பயப்படாத. நான் ஒன்றும் வேற ஒன்றெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த அகிலாண்டத்துக்கு கொடுத்த ஆப்பு பத்தலை, அவளுக்கு அதை மட்டும் கொடுத்துட்டு வரேன். தள்ளுடி. ஏக்கா ஏதோ பிரச்சனைன்னா கூப்பிடுக்கா, நைட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத, பார்த்துக்கிறேன்டி, நீங்கள் போங்க பார்த்து. ஏட்டி நீ என்னடி முறைச்சிக்கிட்டு இருக்க? பின்ன என்னாட்டி அவ என்ன என் நாத்தனாக்காரி தானே, இங்கே வந்து எங்கள் குடும்பத்தை சரிச்சிட்டு கிடந்தானே பார்த்தா அங்கே அலமேலக்காவையும் போட்டு டார்ச்சர் பண்ணுற. அவளையும் அவன் அம்மாவையும் என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியலடி. இதே வேலையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காளுங்க, அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை போல. அடுத்த குடும்பத்தில் எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காளுங்க. சின்ன புள்ளியோட போய் அடிக்கிறா பாரு அவ. அவெல்லாம் வரட்டுங்க, நான் 2 வச்சு வாங்கி விட தான் சரிப்பட்டு வருவா. கேட்டி என்னடி எல்லாரும் ஆக்ஷன் மோடில் இறங்குறீங்க? அப்போ இந்த சின்ன பொண்ணு தான் டம்மி பீஸா? ஆமாம் வீணா போய் இறங்குறோம் பாரு யாருக்கிட்டையாந்து. ஏட்டி நீனா உனக்கு சண்டை போட யாரும் இல்லைன்னு சந்தோஷமாக இருடி. நாங்களாம் இதுங்க வச்சுக்கிட்டு பெரியப்பா தொல்லையாக இருக்குது, என்ன சொல்ல. நானே அங்கே அலமேலக்கா என்ன பண்ண போகுதுன்னு தெரில, அதை நினச்சி ஒரு மாதிரி கவலையாக கிடக்குது. இந்த அகிலாண்டத்தை வரட்டும், இங்கே வச்சு பார்த்துக்கிறேன். ஏட்டி தெரியாமல் சொல்லிவிட்டணும் அக்கா கிட்ட. ஆமாண்டி சொன்னதுக்கப்புறம் யோசி. சரி போ, வீட்டில் போய் படுத்து நிம்மதியாக தூங்கு. நான் எப்படி நிம்மதியாக தூங்குவேன்? ஏட்டி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் நடக்காது. அக்கா எதாக இருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லாமல் வேறு யாருக்கிட்ட சொல்லணும். இந்த அகிலாண்டை தான் போய் திட்டி விடும், அவ்வளோதான், வேறு ஒன்றுலாம் நடக்காது. நீ போ. ஏட்டி எனக்கு பயமாக இருக்குடி. ஏட்டி ஒன்றும் நடக்காது போடி. என்னமோ சொல்கிற, சரி போகிறேன். ஆனால் அக்கா சொன்னிச்சுன்னா சொல்லுடி. சரிடி நீ போ. இப்போ வாய் மேலே கையை வச்சுக்கிட்டு பேசுனா என்னடி நடக்க போகுது? சின்ன பொண்ணு உன் வாய் இருக்கு பாரு, வாய். ஐயோ இந்த வாயை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. போங்க ஏதோ. ஏய் அகிலாண்டம், அகிலாண்டம் வாடி வெளியே. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கட்டும் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.